வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நண்பா நான் வந்து ஒரு நாளைக்கு என்னுடைய மொபைலில் வந்து 1.5 ஜிபி நெட் இருக்குது. ஆனால் நான் வந்து 700 எம்பி 800 எம்பி அல்லது 1 ஜிபி தான் நான் யூஸ் பண்ணுறேனே, மீதி எம்பியை வந்து எப்படி தான் காலி ஆகுதுன்னே தெரியல நண்பா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. ஓகே நண்பா, இதில் ஸ்டெப் 1 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. அதில் 3 டேஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்ற அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கோங்க. கீழே ஆட்டோ ப்ளே வீடியோஸ், அது மோஸ்ட்லி எல்லாம் ஒய்ஃபை கனெக்டில் தான் இருக்கும். நீங்கள் டோன்ட்டு ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அதை டன் கொடுத்துக்கோங்க. வெளியே வந்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆப் யூசேஜ்னு வரும். இதில் விட்மெட்டுங்கிற ஆப் வந்து 732 எம்பி யூஸ் ஆகிருக்கு. யோ வாட்ஸ்அப் வந்து 302 எம்பி யூஸ் ஆகிருக்கு. ஜியோ 7ங்கிறது 236 எம்பி யூஸ் ஆகிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆப்பும் வந்து உங்களுக்கு எவ்வளவு எம்பி வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக காட்டிவிடும் நண்பா. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப் வந்து தேவையில்லாமல் நெட்டை யூஸ் பண்ணியிருக்கோ அந்த ஆப்பை, இப்போ ஜியோ 7 அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணவே இல்லை நண்பா, ஆனால் வந்து நெட்டு 236 எம்பி யூசேஜ் ஆகிருக்கு அப்படிங்க நினச்சிங்கன்னா, இதை கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் ஆப் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்ட்டு பாருங்கள், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோன்னா ஓகே கேட்கும், அது ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆப் இந்த ஜியோ 7ங்கிற ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஆப் தேவையில்லாமல் ரன் ஆகுதோ அந்த ஆப்பை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆப்பு பேக்ரவுண்ட் டேட்டாவை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்டை வந்து நெட்டு தேவையில்லாமல் இழுக்காது நண்பா. அடுத்த ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஸ்டெப் செட்டிங்ஸுக்குள்ளே போயிடுக்குங்க. லாஸ்ட் எபோட் ஃபோனுக்குள்ளே போயிடுங்க. எபோட் ஃபோனுக்குள்ளே போனோடனே பில்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை 5 or 6 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. டெவலப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. பேக் வந்து பார்த்துங்க, டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ட்டு பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க, லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டை கிளிக் பண்ணோடனே நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் வந்து ரன் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சார்ஜரும் வந்து நிற்கும். ப்ளஸ் உங்களுக்கு டேட்டாவும் எந்த தேவையில்லாமல் டேட்டா வந்து வேஸ்ட் ஆகாது. இவ்வளோ தான் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.